அழகிய வர்ற மயில வர அந்த அழகிய காட்சியை பாருங்க. இன்றைய தினம் பாருங்க வாகனத்தை உள்ள கொண்டு போகல. Feeling really சந்தோஷம். Happy to be here. கதிர்காமத்திலே காணப்படுகின்ற திரச்சியிலே இந்த ஆலயத்தின் It's very beautiful and I'm very impressed. ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு அழகு, அந்த முருகனுடைய அழகை வர்ணிக்க வார்த்தைகள். கதிர்காமத்திலே வேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அதே போல மேற்குப்புற வாசல் நோக்கி எங்களுடைய இறுதியாக 6:42 உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு அழகு, அந்த முருகனுடைய அழகை வர்ணிக்க வார்த்தைகளை இல்லைன்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான 4ஆம் நாள் மாலை திருவிழாவை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். இன்று முருகன் என்ன வாகனத்தில் வரப்போகிறார், வெவ்வேறுபட்ட எவ்வாறு வர்ணனைகளோடு எவ்வாறு அழகோடு வரப்போகிறான்னு தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வடக்கு வாசல் கோபுரத்தின் அழகாக பாருங்கள். சேவல் கொடி பறக்குது, எவ்வளவு அழகாக பறக்குது. அதோடு அதில் இருக்கிற சிற்பங்கள் சிலைகள் என்ற அழகை பாருங்கள். அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். வர வர இந்த வழியில் இருக்கிற அதாவது கடைகள் அதிகரிப்பதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா சரியாக இப்போ நேரம் 4:33 ஆகின்றது. நாங்கள் உள்ள அதாவது வடக்கு வாசல் ஊடாக உள்ளே போய்கிட்டு இருக்கேன். உள்ள இனி வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகும். சாமி அதாவது உள்வீதி வலம் வந்து உள்வீதி ஊடாக வலம் வந்து சரியாக 6 மணி அளவில் சாமி வெளிவீதி வலம் வர்ற அந்த அழகிய காட்சியை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். இந்த கோபுரத்தை தான் கிளி கோபுரம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோபுரமானது தெற்கு வாசல்புறம் இருக்குது. இந்த கோபுரத்தின் அழகையும் பாருங்கள். சரியாக 4:39 ஆகின்றது. முன்வாசல் கோபுரத்துக்கு முன்னுக்கு நிற்கிற பக்தர்கள் என்ற எண்ணிக்கையை பாருங்கள். அதோட சிறுவர்கள் எல்லாருமே அழகாக விளையாடி கொண்டிருக்கிற அந்த அழகிய எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நிற்க உண்மையாகவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியான தருணமாகவும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கும், வேலையில் டென்ஷன் இருக்கும், எல்லோரும் மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த நல்லூர் ஆலயத்தில் வாங்க. இந்த மணலில் இருந்து இந்த முருகனை தரிசிச்சுட்டு போங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். எல்லாருமே நிதானமாக அந்த மணலில் இருந்து முருக பக்தியோடு இருக்கிறத எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். முன் கோபுரத்தில் சரியாக இப்போ நான் உங்களை நேரத்தை காட்டுறேன். முருகா வகையில் இன்றைக்கு முருகப்பெருமான் அங்கே சூரன் 2 கூறுகளாகினதும் மயிலும் சேவலுமாக வெளிவந்த அந்த வேளையிலே சூரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினம் அங்கே மயில் மீது முருகப்பெருமானும் மற்றது அவருடைய 2 தேவியர்களும் வர இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். ஆகவே இன்றைய 4ஆவது நாள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வும் வாகனாதி திருவிழா என்றுதான் சொல்லப்படும். எனவே நல்லகந்த பெருமானுடைய வரலாற்று சிறப்புகளிலே இந்த ஆலயத்திலே கதிர்காமத்தை ஒத்த பண்பு காணப்படுகிற என்ற செய்தியை முதலில் நாங்கள் தருகின்றோம். அதாவது கதிர்காமத்திலே காணப்படுகின்ற திரச்சியிலே இந்த ஆலயத்தின் முன்பகுதியிலே அங்கே திரச்சியிலே படம் போட்டு வைத்திருக்கின்றார்கள். முன்னொரு காலத்திலே கதிர்காமத்தை வழிபட்டு வந்த அடியவர்கள் அங்கே அந்த மாப்பான முதலியார் அவர்களும் சுப்பையருமாக சேர்ந்து முதலில் வேலை வைத்து வழிபட்டிருக்கின்றார்கள். கதிர்காமத்திலே காணப்படுகின்ற திரச்சியிலே தான் இங்கும் ஆலயத்தினுடைய முகப்பிலே அந்த உள் மண்டபத்திலே காணப்படுகிற இந்த செய்தியை தருகின்றோம். அதே போல் கதிர்காமத்திலே வேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அதே போல் நல்லூர் ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலேயும் தங்க விக்கிரகம் அங்கே வேலாக இருந்து வரும் அடியவர்களுடைய துன்ப பாவ வினைகளை எல்லாம் போக்குகின்ற அந்த கைங்கரியத்தை மேற்கொள்கின்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆகவே வேல் அங்கே முருகப்பெருமானுடைய கையிலிருந்து அங்கே கிரவஞ்சமலியை பிளந்து தேவர்களை காத்தது. அதே போல் சூரனையும் தாரகன் சிங்கனையும் அழித்து முருகப்பெருமானையும் தேவர்களையும் காத்த வரலாறு உண்டு அல்லவா. அதனாலே தான் இங்கே வேலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலையே மூலஸ்தானத்தில் வைத்திருக்கின்றார்கள். ஆதி காலத்திலே ஆகம மரபுகள் சாராத காலத்திலே இங்கே ஆலயங்கள் எல்லாம் இயற்கை சக்தியோடு வழிபட்டு இயற்கையோடு அண்டி வழிபாடுகளை ஆரம்பித்து சிறிது காலத்தில் மலைகள் மரங்கள் மற்றும் போன்ற இடங்களிலே வேல் சூலம் போன்றவற்றை வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த வகையிலே நல்லூர்லேயும் முதலிலே அங்கே வேலை வைத்து வழிபட்ட
அந்த இடம் இப்பொழுதும் அங்கே இருக்கின்றது. ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே உள்வீதியிலே தென்பகுதியிலே காணப்படுகின்றது. ஆறுமுகசாமிக்கு பெருமானுடைய ஆலயத்தின் அருகிலே காணப்படுகின்ற அந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதேபோல் அங்கே நாக வழிபாடு, இயற்கை வழிபாடு போன்ற வழிபாடுகள் நல்லூரிலே மிக அதிகமாக காணப்படுகின்றது. இவருக்கும் அறியாத சில தனித்துவங்கள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. அங்கே அந்த முதல் வைத்து வழிபடப்பட்ட ஆலயத்தினுடைய அந்த மூலஸ்தான அந்த மடத்திலே அங்கே தூவியிலே காணப்படுகின்றது 4 நாகபாம்புகள் படமெடுத்த வண்ணம் அங்கே தூங்கி கொண்டிருக்கின்ற காட்சியாடியன் கண்டிருக்கின்றேன். அதேபோல் ஆலயத்தின் உள்ளே அங்கே பெருமான் எழுந்தள்ளி வருவதற்கு ஒரு திருவிழாவிலே இந்த நாகத்தை பயன்படுத்துவதும், சந்தான கோபாலர் அங்கே நாகத்திலே காட்சி தருவதும், ஆலயத்தின் உள்ளே நாகப்படங்கள் அங்கே சிவபெருமானுடன் எழுந்தள்ளி இருக்கும் அந்த முருகனது குடும்பத்திலே நாகங்கள் அங்கே இருப்பதும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஈழத்திலே நாகர்கள் இயக்கர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நாகர்களுடைய இயக்கர்களுடைய பண்பை பின்பற்றியதாக இந்த நல்லூர் ஆலயத்திலேயும் இன்றவரையும் அதனை போற்றி வருவது ஒரு சிறந்த அம்சம் என்று கூறி 4ஆம் திருவிழாவுக்கு வர முடியாத அடியவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானின் திருவிழடைக்க வேண்டி எல்லோரையும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்துகின்றேன். உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் வனராஜா. நன்றி, வணக்கம். பாருங்கள், பக்தர்கள் எல்லாருமே வந்து கற்பூரங்கள் கொளுத்தி வழிபடுற அந்த அழகிய காட்சியை தான் பார்க்குறீங்க. சரியாக 5:15 ஆகின்றது. முருகன் வள்ளி தெய்வானை உள்வீதி வலம் வருவதற்கான பூசைகள் இடம்பெறுவதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரியாக 5:56 ஆகின்றது. சாமி வழியில் வாரத்துக்கான வாயில் கதவு திறக்கிற அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிரதான குருக்கள் அனைவரும் பாருங்கள், இன்றைக்கு வந்திருக்கிற வேஷ்டின் வர்ண கலர் பிங்க் கலர். அப்போ எங்களுடைய முருகப்பெருமானுடைய அலங்காரத்தின் கலருமே கிட்டத்தட்ட பிங்க் கலரில் தான் இருக்கும். பாருங்கள், மெதுவாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை வர அந்த அழகிய காட்சியை பாருங்கள். நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க முருகப்பெருமானானவர் வார அந்த அழகிய காட்சியை பாருங்கள். சரியாக இப்போ நேரம் 6 மணி அளவாகுது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அழகிய வர்ண மயில வர அந்த அழகிய காட்சியை பாருங்கள். இந்த நேரம் பக்தர்கள் கூட்டத்தை பாருங்கள். முருகப்பெருமானவர் இப்போ தெற்கு வாசல் நோக்கி திரும்புகிற அந்த அழகிய காட்சியை தான் பார்க்குறீங்க. அதில் முருகப்பெருமானுடைய இன்றைய வாகனம் மயில், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம், அழகான ஒரு வர்ணனை உள்ள மயிலை பாருங்கள். மயிலுடைய தோகை என்ற அழகை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குண்டு.
மயிலின் ரெக்கையை பாருங்கள், அதோட மயிலின் கால்கள், மயிலின் முகத்தை பாருங்கள். அதே மாதிரி வள்ளி தெய்வானை வார அந்த மயிலையும் பாருங்கள். சரியாக நேரம் 6:07 ஆகின்றது. சுவாமியானது இப்போ தெற்கு வாசல் நோக்கி அருகாமை தெற்கு வாசல் கோபுரத்துக்கு அரமாய் போகிற அந்த அழகிய காட்சியை தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். இந்த தெற்கு வாசல் கோபுரத்தில் தான் எங்களுடைய பிரசன்னா குருக்களுடைய அழகிய பாடலை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். தெற்குப்புற வாசல் கோபுரத்தை பாருங்கள். சுவாமி இப்போ தெற்கு வாசல் கோபுரத்துக்கு அருகாமை வந்திருக்கிற அந்த அழகிய காட்சியை பாருங்கள். முருகனுடைய குடை பிங்க் கலர், அதே மாதிரி மாலைகளும் பிங்க் கலர். மயில் வாகனத்தை அந்த அழகிய அந்த மயிலின் முகத்தை பாருங்கள். இந்த லோகத்துக்கு மணி மகுடமா
சிகாமணியே ஞானமே வடிவாக நிற்கும் கந்த பெருமானே இந்த ஏழையேனுக்கு அருள் செய். இதுதான் வடக்கு புற வாசல் கோபுரம். மெதுவாக சாமி மேற்கு புற வாசல்லேருந்து வடக்கு புற வாசல் நோக்கி அசைகிற அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. முருகானவர் இப்போ கிழக்கு புற வாசலை நோக்கி அசைகிற அந்த அழகிய காட்சியை பார்க்குறீங்க. அதோட இந்த புறம் தான் அந்த திருவாசகம் இசைக்கப்படும். இந்த நேரம் பக்தர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள். வளமையாக இது அசைப்பாங்க பாருங்கள். ஒரே நேரத்தில் இரண்டு பேரும் அது இரண்டு சைட்டில் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் அசைப்பாங்க. அந்த அழகிய காட்சியை பாருங்கள். ஹாய், குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம். வாட்ஸ் யுவர் நேம்? My name is Rajan Manikyo. I'm the Talibar of Rosebell Tamiz Mahajana Sangam in Mauritius. Mauritius, Indian Ocean. Yeah. How is this place? Very beautiful, very big Urvalam, Kovil Valam. I think it's the first time I see the number of Bhaktan doing the Kovil Valam in a Kovil. Very, very, very beautiful. I'm very impressed. Do you experience? Really sandosham. I'm feeling really sandosham. Happy to be here. Happy to participate with all the Tamilians here. Do you speak Tamil? Konjo பேசு. கொஞ்சம் சொல்லுங்க, கதைங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. Really happy to be here. Okay, thank you. What's your name? My name is Rilan Manikyo. You are Swasa? My son. Yes, sir. How is this place? I'm very impressed by the amount of people here today. I was not expecting this amount of people, but it's very beautiful, very traditional. So I'm happy I'm here today. Yeah, is your dad? Yeah, my daughter. What's your name? Paula Mankyon. You are feeling? It's very beautiful and I'm very impressed. That's it. Hi, good evening. Hi, I'm Nayagan Manikim. எப்படி இருக்கு இந்த இடத்துல நிக்கிறது? தமிழ் தெரியுமா? Not going to Tamil pero but I can't speak so that much. How's this place? I find like it's very impressive and like this process is very traditional and brings a lot of energy from people itself and also from the process and yeah, I find it's pretty amazing and impressive. Okay, thank you so much. இப்போ நீங்கள் கிழக்கு வாசலில் இருக்கிற சாமி நகர்ற அந்த அழகிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், எங்களுடைய பிரசன்னா குருக்களுடைய திருவாசகம் காதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். தற்பொழுது இப்போ இந்த இடத்துல இருக்கிற பக்தர்கள் எண்ணிக்கையை பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்களாண்டு. இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான நல்லூருடைய மகோத்சவத்தினுடைய 4ஆம் நாள் மாலை திருவிழாவை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சரியாக இப்போ நேரம்
6 மணி 40 நிமிடங்களாகின்றது. சாமி முன் ராஜகோபுரத்துக்கு முன்பாக அசைந்து வர அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஆறு மணி 40 நிமிடங்களில் இந்த ராஜகோபுரத்தின் இந்த அழகை பாருங்கள். அந்த மயிலனுடைய முகத்தின் அழகாக பாருங்கள், கண்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதோட இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான நல்லூருடைய மகோற்சவத்தின் மாலை 4ஆம் நாள் மாலை திருவிழான்ற அழகை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு அழகு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 3 நாள் திருவிழாவிலையும் வெள்ளி மயிலேறி வந்த இந்த முருகன் இன்றைக்கு வர்ண மயிலேறி வர அந்த அழகை தான் பார்த்து நிற்கிறீங்க. இறுதியாக 6 மணி 42 நிமிடங்கள் ஆகின்றது. சாமியானது ராஜகோபுரத்தின் முன் வாசல் அருகாமை வந்து உட்புறம் போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரியாக 6:44க்கு சாமி உள்ளே போகும் பாருங்கள். நான் மீண்டும் மீண்டும் இந்த மயிலுண்ட முகத்தை காட்டுறேன் பாருங்கள். அந்த முகத்தின் அழகோ அவ்வளோ அழகாக இருக்குது. சுவாமி உள்ள கொண்டு போகிறாங்க. இன்றைய தினம் பிங்க் கலர் என்று தான் சொல்லணும். அழகிய 2 வண்ண மயில்களிலேயும் பின் கலர் வண்ணங்களினாலும் அழகிய ஆடம்பரங்களினாலும் அழகிய முருகன் வர அந்த அழகிய காட்சியை தான் இங்கே பார்த்து நிற்கிறீங்க. இறுதியாக இப்போ நேரம் 6 மணி 44 நிமிடங்கள் ஆகின்றது. சுவாமியை உள்ளே கொண்டு வர அழகிய காட்சியை பார்க்குறீங்க. அதோட இன்றைய தினம் பாருங்கள், வாகனத்தை உள்ளே கொண்டு போகல. வலிமையாகவே சாமியை உள்ளே கொண்டு போகும்போது வாகனத்தை உள்ளே கொண்டு போவாங்க. இன்றைய தினம் பாருங்கள், வாகனத்தை உள்ளே கொண்டு போகல. வாகனத்தை வெளியில் வச்சுட்டு சுவாமியை கொண்டு வந்த அந்த அந்த தூக்குற கம்பத்தில் வச்சு கொண்டு போவாங்க பாருங்கள். அந்த சிறிய கம்பத்தில் வச்சு மயில் வாகனத்தை வெளியில் வச்சுட்டு சுவாமியை அந்த சிறிய தூக்குற அந்த கம்பம்னு சொல்லுவாங்க, அதில் பேர் எனக்கு தெரியல, கொண்டு போகிற அந்த அழகிய காட்சியை தான் பார்க்குறீங்க. மெதுவாக சாமி உள்ள கொண்டு போயிட்டாங்க. சரியாக இப்போ நேரம் 6 மணி 45 நிமிடங்கள் ஆகின்றது. சுவாமியை உள்ளே கொண்டு போனதுக்கு பிறகு வெளியில் நிற்கிற, அதாவது எங்களுடைய நல்லூரானுடைய ராஜகோபுரத்தின் முன் வாசலில் நிற்கிற பக்தர்களுடைய கூட்டத்தை பாருங்கள். வளமையை விட, அதாவது இன்றைய நாள் 4ஆம் திருவிழாவில் வளமையை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக நிற்கிறதே எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அக்கினி பூசைகள் மூலம் இந்த மாலை திருவிழானது முடிவு வரும் பாருங்கள். அனைத்து பக்தர்களும் வருவாங்க இந்த இடத்துல. அனைத்து பக்தர்களும் வந்து பூக்கள் தூவி தீபாரதனை பிரதான குழுக்கள் காட்டுவதன் மூலம் இந்த மாலை நேரம் 4ஆம் நாள் மாலை நேர பூஜை அது இனிதே நிறைவு பெறும். இனிதே 4ஆம் நாள் 2025ஆம் ஆண்டுக்கான நல்லுடைய மகோற்சவ திருவிழாவின் 4ஆம் நாள் பூசையானது இனிதே நிறைவேறுகின்றது. ராஜ்வி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.